வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம அன்றாட உணவில் தொடர்ந்து பீட்ரூட் காய்கறி சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், இந்த பீட்ரூட்டில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். முதல்ல பீட்ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது. இந்த நைட்ரேட் அப்படின்றது உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். இப்போ பிபி அதிகமாக இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக பிபியை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து எப்போவுமே நார்மல் பார்டர் லைனில் மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மை இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நைட்ரேட் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்தில் அதிக அளவில் இருக்குது. பிபி எப்போவுமே நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதால பார்த்தா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும். கூடவே கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதய பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். எப்படின்னா இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய் உள்ள கொழுப்பு படிஞ்சிருக்கு அப்படின்னா அதை இயற்கையாகவே நீக்கிடும் இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நைட்ரேட் அப்படின்ற ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து. பொதுவாகவே ரத்த குழாய் உள்ள கொழுப்பு இருக்குது அப்படின்னும் போது பார்த்தா இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டு இதனாலேயே பார்த்தா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான். இது இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் இதயத்துக்கு கொண்டு சேர்த்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் கிடையாது, இந்த பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா பீட்டா லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த வேதிப்பொருள் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல எந்த வகையான புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், இது ரெண்டுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஒரு 50% கம்மி பண்ணிடணும் ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இந்த மார்பக புற்றுநோய், ப்ராஸ்டேட் கேன்சர் மட்டும் இல்லாமல் நுரையீரல் புற்றுநோய், சரும புற்றுநோயெலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் இந்த பீட்ரூட் அப்படின்றது ரொம்பவே கம்மி பண்ணிடும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பீட்டா லைன் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியெல்லாம் தூண்டக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸ் ஒவ்வொன்றையும் பார்த்திங்கன்னா எதிர்த்து போராடும். இதனாலேயே புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். கூடவே இந்த பீட்ரூட்டில் ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான வேதிப்பொருள். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன செய்யும்னா நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு நீரிழிவு நோய் வகை ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும். இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கும். இதனால் பார்த்தா நம்ம ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மையும் இதில் அதிக அளவில் இருக்குது. கூடவே இந்த பீட்ரூட் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது பார்த்தா டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீரிழிவு நோய் வகை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். நீரிழிவு நோயினால் நரம்பு மண்டலம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் இந்த பீட்ரூட் அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இதோட மட்டும் கிடையாது, தொடர்ந்து பீட்ரூட் சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் எப்போவுமே சீரான முறையில் இருக்கும். ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறதோட மட்டும் கிடையாது, ரத்தத்தை சுத்தப்படுத்தும். அதாவது பிளட் பியூரிஃபையராக செயல்படும். இயற்கையாகவே நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து ரத்தத்தை சுத்தப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸ்கின் நல்லா பார்க்குறதுக்கே பிரகாசமாக பளபளப்பாக தென்படும். கூடவே பார்த்திங்கன்னா முகத்தில் கரும்புள்ளி இருக்குது அப்படின்னா அதுவும் சீக்கிரமே இயற்கையாகவே மறைய செய்யக்கூடிய முக்கியமான உணவுகளில் பீட்ரூட் அப்படின்றதும் ஒன்று. இரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். ஏன்னா இதில் ஃபோலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வைட்டமின் B9 ஊட்டச்சத்து, கூடவே பார்த்திங்கன்னா இரும்பு ஊட்டச்சத்தும் அதிக அளவில் இருக்குது. இதனால் பார்த்தா இரத்த சோகை பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணும். ரொம்ப குறிப்பாக அயர்ன் டிஃபிஷியன்சி, அனிமியா ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். நம்ம ரத்தத்தில் பார்த்தா எப்போவுமே ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை எப்போவுமே கம்மியாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களாம் கட்டாயம் உங்கள் அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான உணவுகளில் பீட்ரூட் அப்படின்றதும் ஒன்று. 2 முக்கியமான உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கல்லீரல் உறுப்பு. கல்லீரல் உறுப்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பியை நல்லா தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். கல்லீரல் சம்மந்தப்பட்ட ஃபேட்டி லிவர் மாதிரியான நோய் பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, 2வது முக்கியமான உடல் உறுப்பு மூளை உறுப்பு. மூளை உறுப்பு எப்போவுமே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். தொடர்ந்து பீட்ரூட் சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கெல்லாம் ஞாபக சக்தி நல்லா அதிகமாகும். ஞாபக மறதி நோய்களான அல்சைமர், டிமென்ஷியா மாதிரியான ஞாபக மறதி நோய்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி ஞாபக சக்தியை பல மடங்கு அதிகமாக்கும். இதனால் பார்த்தா வளர்கிற குழந்தைகளுக்கு, இப்போ படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வெண்டைக்காய் சாப்பிட கொடுப்பீங்க இல்லையா பேரண்ட்ஸு, படிக்கிறதெல்லாம் மறக்காது அப்படின்னு. அதே மாதிரி பீட்ரூட் தொடர்ந்து சாப்பிட கொடுக்குறதாலையும் பார்த்தா படிக்கிறதெல்லாம் கொஞ்சத்தில் மறக்காது, ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்தி மூளை உறுப்பியை நல்லா சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடிய தன்மை இந்த பீட்ரூட்லேயும் அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி உடற்பயிற்சி செய்கிறவங்க, உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கீங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் லைனில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் வாரத்துக்கு 1 தடவை இல்லை 2 தடவையாவது பீட்ரூட் அப்படின்றத கட்டாயம் நீங்கள் சேர்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து நம்ம தசை பகுதிகளுக்கு
ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் வைக்கும். தசை பகுதிக்கு ரத்த ஓட்டம் சீரான முறையில் இருக்கும்போது பார்த்தா எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு எனர்ஜி, அந்த ஒரு ஸ்டாமினா கிடைக்கும். அதே மாதிரி உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நீங்கள் ஏதாவது டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பீட்ரூட் அப்படின்றது பொரியலாவோ இல்லை பீட்ரூட் கிரேவி மாதிரி கூட்டு மாதிரிலாம் கூட சமைத்து கட்டாயம் வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது உங்கள் காலை உணவு இல்லை மதிய உணவில் பீட்ரூட் சேர்த்துட்டே வாங்க. ஏன்னா பீட்ரூட் அப்படின்றது பார்த்திங்கன்னா கலோரி அளவு அப்படின்றதும் ரொம்பவே கம்மியான ஒரு காய்கறி, நார் சத்து அதிகமுள்ள ஒரு உணவு. நார் சத்து அப்படின்றத பார்த்தா பொதுவாக செரிமானத்தை சீராக வைக்கும். செரிமானம் சீராக இருந்துருச்சு அப்படின்னாலே உடல் எடையை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நார் சத்து மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்போட அளவை கம்மி பண்ணும். ஃபேட் அக்குமுலேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். ஒரு சிலருக்கு தொப்பை பகுதியில் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட சீக்கிரமே இயற்கையான முறையில் கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான உணவுகளில் பீட்ரூட் அப்படின்றத ஒன்று. இதனால் உடல் பருமனாக இருந்து உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் பீட்ரூட்டை வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவையாவது காலை உணவு இல்லை மதிய உணவில் தொடர்ந்து சேர்த்துட்டே வாங்க. இதோட மட்டும் கிடையாது, பீட்ரூட் அப்படின்றத தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது குடல் பகுதியோட இயக்கமே சீராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நார் சத்து அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு கப் அளவு நீங்கள் பீட்ரூட் எடுக்கிறீங்கன்னா 3.5 3.6 கிராம் அளவுக்கு நார் சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும். இந்த நார் சத்து அப்படின்றது செரிமானத்தை சீராக வைத்து அஜீரண பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய முக்கியமான காய்கறிகளில் பீட்ரூட் அப்படின்றது ஒன்று. ரொம்ப குறிப்பாக பீட்ரூட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை பல மடங்கு அதிகமாக்கி எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் தொற்று பாதிப்பு இல்லை பூஞ்சை தொற்று பாதிப்பு, ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிவிடும். இதனாலேயே பார்த்தா வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிவிடும். இதனால் பீட்ரூட் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கட்டாயம் சேர்க்கறது ஒரு பழக்கமாக கொண்டு வரணும். ரொம்ப குறிப்பாக மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கணுன்றவங்களாம் கட்டாயம் பீட்ரூட் உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கணும். ஏற்கனவே ஹார்ட்டில் வந்து பிளாக் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் பீட்ரூட் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது பார்த்தா இதயம் உறுப்பு வலுவடையும். கூட நான் சொன்ன இந்த கல்லீரல் உறுப்பு, மூளை உறுப்பு எல்லாமே வலுவடைந்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு பீட்ரூட் அப்படின்றதையும் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு. தேங்க்யூ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.